தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் 27ஆம் தேதி காலை சூறாவளி புயலாகவும் மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் அலர்ட். நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கும் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் 3 மாவட்டங்களுக்கு வரும் 27ஆம் தேதி கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டையில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கூறியுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து 65,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து உயர்ந்துள்ளது. நீர்மட்டம் முழு கொள்ளளவான 120 அடியில் நீடிப்பதால் மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 65,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதையடுத்து காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க நீர்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தினர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பிரதான அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 9வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. காட்டாற்று வெள்ளத்தால் சேதமடைந்த பகுதியை சீரமைக்கும் பணியில் பேரூராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தொடர் மழையால் நெல்லை மாவட்டம் அம்பையில் உள்ள மணிமுத்தாறு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்ல விதிக்கப்பட்ட தடை 10வது நாளாக தொடர்கிறது. விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4,836 கன அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து 5,461 கன அடி நீர் 9 மதகுகள் வழியாக வெளியேற்றப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அருவியின் அழகை ரசித்துவிட்டு குளிக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர்.
சென்னை சீனிவாசபுரம் அருகே அடையாறு ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். முகத்துவாரத்தை அகலப்படுத்தும் பணியை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 92,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகம் முழுவதும் நாளை பள்ளிகள் இயங்கும் என அரசு அறிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகைக்காக கடந்த 21ஆம் தேதி அளிக்கப்பட்ட விடுமுறை மற்றும் மழைக்கால விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் நடவடிக்கை என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே சொகுசு பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் 21 பேர் உயிரிழந்தனர். ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற அந்த பேருந்தில் சுமார் 40 பேர் பயணித்தனர். கர்னூல் மாவட்டம் சின்னட்டக்கூறு அருகே சென்றபோது என்ஜின் பகுதியில் தீப்பிடித்து கண்ணிமைக்கும் நேரத்தில் பேருந்து முழுவதும் தீ பரவியது. இதனால் சுமார் 20 பேர் அவசர கால வழி மூலம் வெளியேறிய நிலையில் 21 பேர் தீயில் கருகி உயிரிழந்தனர். முதற்கட்ட விசாரணையில் பேருந்து அடியில் இருசக்கர வாகனம் ஒன்று கருகிய நிலையில் கிடந்தது தெரியவந்தது. பேருந்தின் முன் பக்க பகுதியில் சிக்கிய அந்த இருசக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் உடைந்து தீப்பற்றி எரிந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தீக்கிரையான பேருந்தில் பயணிகள் எலும்புக்கூடாக இருந்த காட்சிகள் நெஞ்சை பதற வைக்கிறது. கர்னூலில் சொகுசு பேருந்தின் மீது இருசக்கர வாகனம் மோதியதே தீ விபத்திற்கு காரணம் என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ தெரிவித்துள்ளார். தீ விபத்தை தொடர்ந்து பேருந்தின் வயர்கள் கருகியதால் தானியங்கி கதவை திறக்க இயலாமல் போனதாகவும் இதுவே உயிரிழப்பிற்கு முக்கிய காரணம் என்றும் அவர் கூறினார். பேருந்தில் இருந்த 2 ஓட்டுநர்களில் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக கூறிய அவர் மற்றொருவர் தலைமறைவாகிவிட்டதாக குறிப்பிட்டார். கர்னூல் சொகுசு பேருந்து தீ விபத்தில் உயிர் பிழைத்தவர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளிக்காமல் பேருந்து தீப்பிடித்ததை செல்போனில் வீடியோ எடுத்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்த பெண் தெரிவித்துள்ளார். அந்த வழியாக காரில் தாம் வந்தபோது இந்த விபத்தை நேரில் பார்த்ததாகவும் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொண்டு விவரத்தை கூறியதாகவும் அந்த வீடியோவில் அவர் கூறியுள்ளார். இதனிடையே தீ விபத்துக்குள்ளான பேருந்தின் அடிப்பகுதியில் சிக்கிய இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற சிவசங்கர் என்பவர் சாலையோரம் சடலமாக மீட்கப்பட்டார். ஆந்திராவில் பேருந்து தீப்பிடித்த விபத்தில் சிக்கி உயிரிழந்த 21 பேரின் குடும்பத்துக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். விபத்தில் படுகாயமடைந்த பயணிகளுக்கு 50,000 ரூபாய் நிதி உதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார். இதேபோல் தெலங்கானா அரசு சார்பில் தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி தமிழகத்தில் அடுத்த வாரம் தொடங்கும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலையொட்டி சமஸ்டியூபர் பகுதியில் பிரதமர் மோடி பிரச்சாரத்தை தொடங்கினார். பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரதமர் உறவினர்களுடன் கலந்துரையாடினார். சென்னை ஆர்ஏபுரத்தில் 42.45 கோடி ரூபாயில் மறுசீரமைக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். புதிய நுழைவு வாயில், கண்காணிப்பு கோபுரம், பார்வையாளர் மாடம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகளுடன் பூங்கா புதுப்பிக்கப்பட்டுள்ளது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு தலா 40 ரூபாய் கமிஷன் பெறப்படுவதாக மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 17% உள்ள நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை 22% உயர்த்த மத்திய அரசு குழுவை அனுப்பியுள்ளதாகவும் அதற்காக பரிந்துரை செய்ய தாம் நேரடியாக அங்கு செல்வதாகவும் கூறினார். அதாவது ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியாக இருந்தால் இதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவ்வளோத்தையும் உடனடியாக கொள்முதல்
பண்ணி அதை அந்தந்த உணவு கிட்டங்களை வந்து அடைச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா அதிலே ரொம்ப காலதாமதம் ஏற்படுது. அதிலே ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆக இதை அரசாங்கம் வந்து சரியான முறையில் கையாளவில்லை என்பது தான் நம்முடைய குற்றச்சாட்டு. சின்னம் கேட்டு நவம்பர் 6ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் விண்ணப்பிக்க உள்ளதாக தகவல். இளைஞர்கள் மற்றும் மகளிரை கவரும் வகையில் 5 சின்னங்களை கட்சி தலைமை தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை கைதிகளுக்கு சிறப்பு கவனிப்பு என பரவும் தகவல் தவறானது என நெல்லை சிறை கண்காணிப்பாளர் விளக்கம் அளித்துள்ளார். சிசிடிவி கண்காணிப்பில் எப்படி விதி மீற முடியும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை கொடுங்கையூரில் ஷேர் ஆட்டோவிற்கு ஓசி டயர் கேட்டு 3 பேர் கொண்ட கும்பல் ரகளை. டயர் கடை உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்திய இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு திருநங்கைகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மிரட்டல் புகார் தொடர்பாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார்கள். வாங்க பேசிக்கிறோம். தொடர் நீர்வரத்து காரணமாக பூண்டி ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றுக்கு திறக்கப்பட்டு வந்த உபரி நீர் 4500 கன அடியிலிருந்து 6500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் கொசஸ்தலை ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள எல்லப்ப நாயுடுபேட்டை அருகே கொசஸ்தலை ஆற்றின் தரைப்பாலம் வெள்ளப்பெருக்கால் மூழ்கியது. இதனால் 4 கிராமங்களுக்கான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. கிராம மக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் ஆற்றை கடக்க முடியாமல் 10 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் இவ்வாறு பாதிக்கப்படுவதால் உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத் பூஜையையொட்டி பிரதமர் மோடிக்கு பாடல் வாயிலாக பீகார் பெண்கள் வாழ்த்து தெரிவித்தனர். சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பீகாரில் சத் பூஜை அக்டோபர் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் மோடிக்கு பெண்கள் பாடல் பாடி வாழ்த்து தெரிவித்தனர். தீபாவளியையொட்டி கோள வடிவ ஸ்டாம்பை கனடா நாட்டின் அஞ்சல் துறை வெளியிட்டுள்ளது. இதை சமூக வலைதளத்தில் உறுதிப்படுத்திய கனடாவுக்கான இந்திய தூதரகம் இதற்காக அந்நாட்டு அஞ்சல் துறைக்கு நன்றி தெரிவித்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் தீபாவளியையொட்டி கனடாவின் அஞ்சல் துறை பிரத்யேக ஸ்டாம்ப் வெளியிட்டு அந்நாட்டு கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக தீபாவளியை அங்கீகரித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக தமிழர்கள் அதிகம் வசிக்கும்
டொராண்டோ நகரில் அக்டோபர் 20ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தீபாவளி தினமாக அங்கீகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் இந்திய நேரப்படி காலை 6:09 மணிக்கு மிதமான நில அதிர்வு ஏற்பட்டது. பூமிக்கு அடியில் 80 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்ட இந்த நில அதிர்வு ரிக்டர் அளவுகோலில் 3.7 அலகுகளாக பதிவானது. நில அதிர்வு காரணமாக கட்டடங்கள் லேசாக குலுங்கியதால் மக்கள் பீதியடைந்தனர். கடந்த செவ்வாய்க்கிழமையும் ஆப்கானிஸ்தானில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. வெனிசுலா அமெரிக்கா இடையே போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் பனிப்போர் நீடிக்கிறது. வெனிசுலாவுக்கு சொந்தமான படகுகளை போதைப்பொருள் கடத்தி வந்ததாக கூறி அமெரிக்க ராணுவம் அடுத்தடுத்து சுட்டுத் தள்ளியதால் இந்த பிராந்தியத்தில் பதற்றம் நிலவுகிறது. இந்த சூழலில் நாடு தழுவிய அளவில் கடலோர பாதுகாப்பு ஒத்திகையை வெனிசுலா ராணுவம் மேற்கொண்டது. இந்த பயிற்சியின் ஒரு பகுதியாக தொலைதூர இலக்கை பீரங்கி மூலம் ராணுவ வீரர்கள் தகர்த்தனர். இந்த போர் பயிற்சியில் நீண்ட தூர தொலைவை தாக்கக்கூடிய ராக்கெட் லான்ச்சர்களும் பயன்படுத்தப்பட்டன. அமெரிக்க அதிபர் டிரம்பின் கடுமையான குடியேற்ற விதிகளை கண்டித்து கலிபோர்னியாவில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களின் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக மத்திய புலனாய்வு அதிகாரிகளை கலிபோர்னியா மாகாணத்துக்கு உட்பட்ட அலமேடா நகருக்கு அனுப்ப டிரம்ப் முடிவு செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் சாலையில் திரண்டு பதாகைகளை ஏந்தியும் ட்ரம்ஸ் இசைத்தும் போராட்டம் நடத்தினர். இதையொட்டி பாதுகாப்பு கவசங்களுடன் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவில் பராமரிப்பு மையத்திலிருந்து திறந்துவிடப்பட்ட சிவப்பு நண்டுகள் சாலையை கடந்து கடலை நோக்கி படையெடுத்தன. இனப்பெருக்கத்துக்காக சிவப்பு நிற நண்டுகளை பராமரிப்பு மைய ஊழியர்கள் திறந்துவிட்டனர். இதனால் ஆயிரக்கணக்கான நண்டுகள் சாலையை கடந்து கடலை நோக்கி சென்றன. முன்னதாக நண்டுகள் சாலையை ஆக்கிரமித்ததால் அந்த வழியாக சென்ற வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றன. டொமினிக்கின் குடியரசு தீவை நோக்கி நகரும் மெலிசா புயல் காரணமாக அங்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மெலிசா புயல் எதிரொலியாக அந்நாட்டின் 11 மாகாணங்களுக்கு ரெட் அலர்ட்டும் எஞ்சிய 11 மாகாணங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே டொமினிக்கன் குடியரசு தீவில் கனமழை பெய்து வெள்ளக்காடான நிலையில் புயல் கரையை கடக்கவிருப்பதால் அதிகனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக அதிபர் லூயிஸ் அபினாடேர் தெரிவித்துள்ளார். நடிகர் ஜித்தன் ரமேஷோட பிறந்த நாளை அவர் நடிச்சிட்டு வர ஹிடன் கேமரா படக்குழு கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க. அருண்ராஜ் பூத்தநூல் இயக்கத்துல ஹிடன் கேமரா படத்துல நடிகர் ஜித்தன் ரமேஷ், கிருஷ்ணா தவா நடிக்கிறாங்க. ஜித்தன் ரமேஷ் 42வது பிறந்த நாள் ட்ரீட்டா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில படக்குழு ஜித்தன் ரமேஷ் பிறந்த நாளை கேக் வெட்டி படக்குழு கொண்டாடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கு.